நம்ம அன்றாட வாழ்க்கையில யூஸ் பண்ற பல பொருட்கள் எப்படி உருவாச்சுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? பெரிய பெரிய சயின்டிஸ்ட் பல வருஷமா உட்கார்ந்து யோசிச்சு கண்டுபிடிச்சாங்கன்னு தான் நாம நினைப்போம். ஆனா உண்மை அது இல்ல. எல்லாமே சுத்தமான விபத்துக்கள். ஆமாங்க, தற்செயலா நடந்த மிஸ்டேக்ஸ். அத பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம நவீன உலகம் வெறும் அறிவாளித்தனத்தால மட்டுமே உருவானது கிடையாது. சில நேரங்கள்ல நடந்த பெரிய குழப்பங்களும் எதிர்பாராத தவறுகளும் தான் இன்னைக்கு நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த உலகத்தையே வடிவமைச்சிருக்கு. ஒரு சமையல்காரரோட சின்ன கோபம், பாக்கெட்ல உருகி போன ஒரு சாக்லேட், குப்பையில தூக்கி போடப்பட்ட ஒரு பசை, அப்புறம் ஒரு சுத்தமே இல்லாத லேப். இதெல்லாமே இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயங்களா மாறிடுச்சு. அது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வருஷம் 1853 நியூயார்க்ல இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட். அங்க ஜார்ஜ் கிரம்னு ஒரு ஷெஃப் இருந்தார். அவர்கிட்ட ஒரு கஸ்டமர் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஆர்டர் பண்றாரு. ஆனா அந்த உருளைக்கிழங்கு ரொம்ப தடிமனா இருக்குன்னு சொல்லி திரும்ப திரும்ப ரிஜெக்ட் பண்ணி அந்த ஷெஃபுக்கு செம்ம கடுப்பு கிளப்புறாரு. ஜார்ஜ் கிரம்முக்கு பயங்கரமான கோபம் வந்துருச்சு. இந்த உருளைக்கிழங்க எந்த அளவுக்கு மெல்லிசா வெட்ட முடியுமோ அந்த அளவுக்கு வெட்டி நல்லா மொறுமொறுன்னு பொரிச்சு அது மேல ஒரு கைப்பிடி உப்பு அள்ளி தெளிக்க போறேன். இது அவர் எப்படி சாப்பிடுறாருன்னு பாக்குறேன் அப்படின்னு முடிவு பண்ணாரு. பழி வாங்குறதுக்காக பண்ணப்பட்ட ஒரு விஷயம் இது. ஆனா அந்த கஸ்டமரை தண்டிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட அந்த டிஷ் கடைசில என்ன ஆச்சு தெரியுமா? அந்த கஸ்டமருக்கு அது ரொம்ப பிடிச்சு போச்சு. பழி வாங்குறதுக்காக செய்யப்பட்ட அந்த உணவு அவரை பைத்தியம் பிடிக்க வச்சிடுச்சு. அதுதாங்க இன்னைக்கு நாம சாப்பிடுற பொட்டேட்டோ சிப்ஸ். அந்த தற்செயலான கோபத்தோட விளைவு இன்னைக்கு கிளாசிக் சால்ட்ல ஆரம்பிச்சு ஒசாபி ஜிஞ்சர் வரைக்கும் 200க்கும் மேற்பட்ட சுவைகள்ல சிப்ஸா வந்து நிக்குது. நிஜமாவே இது ஒரு வேடிக்கையான விஷயம்தானே? கோபம் ஒரு கண்டுபிடிப்பை உருவாக்குச்சுனா, ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் இன்னொரு பிரம்மாண்டத்தை உருவாக்குச்சு. 1940கள்ல பெர்சி ஸ்பென்சர் அப்படிங்கிற ஒரு கடற்படை ரேடார் நிபுணர் மேக்னட்ரான்னு சொல்லப்படுற மைக்ரோவேவ் கதிர்வீச்சுகளை வெளியிடுற ஒரு கருவிக்கு பக்கத்துல நின்னுட்டு இருந்தார். அப்போ ஒரு விசித்திரமான சம்பவம் நடந்துச்சு. திடீர்னு அவர் தன்னோட பாக்கெட்ல கைய விட்டப்போ அங்க ஒரு பெரிய அழிவே நடந்திருந்தது. பாக்கெட்ல இருந்த பீனட் பட்டர் சாக்லேட் முழுசா உருகி பிசு பிசுன்னு ஆயிடுச்சு. அவருக்கு ஒரே ஆச்சரியம். இந்த கதிர்வீச்சு ஒரு சாக்லேட்டே உருக்குதுன்னா அப்போ வேற என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிற கேள்வியே அவருக்குள்ள வந்துச்சு. உடனே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடிவு பண்ணாரு. கொஞ்சம் பாப்கார்ன் விதைகளை எடுத்து அந்த மேக்னட்ரான் கருவிக்கு முன்னாடி வச்சாரு. என்ன ஒரு ஆச்சரியம்! அந்த விதைகள் டப் டப்புன்னு வெடிச்சு பாப்கார்னா மாறிடுச்சு. இப்படிதான் உலகத்தோட முதல் மைக்ரோவேவ் பாப்கார்ன் பிறந்துச்சு. இதை வச்சு ஒரு சமையலறை சாதனத்தையே உருவாக்கலான்னு அவர் அன்னைக்கு முடிவு பண்ணார். அப்படி உருவானதுதான் ராடா ரேஞ்ச் அப்படிங்கிற உலகத்தோட மைக்ரோவேவ் ஓவன். ஆனா அதோட ஆரம்ப விலை $5000. அது மட்டும் இல்லாம அது ஒரு சின்ன கார் அளவுக்கு ரொம்ப பெருசா இருந்ததால மக்கள் அதை ஏதோ கதிர்வீச்சு அரக்கன்னு நினைச்சு பயந்தாங்க. ஆனா இப்போ அது சுருங்கி போய் நம்ம எல்லாருடைய கிச்சன்லயும் ரொம்ப சாதாரணமா இருக்கு. சில நேரங்கள்ல ஒரு முழுமையான தோல்வி கூட ஒரு வரலாற்று சாதனையா மாறலாம். 1968ல 3M நிறுவனத்தைச் சேர்ந்த வேதியியலாளர் டாக்டர் ஸ்பென்சர் ஷில்வர் உலகத்திலேயே ரொம்ப வலிமையான ஒரு பசைய உருவாக்க முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா அவருக்கு கிடைச்சதோ அதுக்கு நேர்மாறான ஒரு பொருள். அது ஒற்ற தன்மையே ரொம்ப கம்மியா இருந்த ஒரு பலவீனமான பசை. அவர் அதை ஒரு முழுமையான தோல்வின்னு தான் நினைச்சாரு. ஏன்னா அந்த பசையால ஒரு பேப்பரை மட்டும்தான் ஒட்ட முடிஞ்சது. அதையும் எந்த சேதாரமும் இல்லாம ரொம்ப ஈஸியா பிரிச்செடுக்க முடிஞ்சது. பல வருஷமா இது யாருக்கும் பயன்படாத ஒரு குப்பைன்னு தான் எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா 1974ல ஒரு எதிர்பாராத திருப்பம் நடந்துச்சு. ஸ்பென்சரோட சக ஊழியர் ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை. அவர் சர்ச்ல பாடும்போது தன்னோட பாட்டு புத்தகத்துல வச்சிருக்கிற அடையாளத்தாள்கள் கீழே விழுந்துகிட்டே இருந்துச்சு. புத்தகத்தோட பேஜும் கிழியக்கூடாது, அதே சமயம் தாள்களும் கீழே விழக்கூடாது. அப்போதான் ஸ்பென்சரோட அந்த தோல்வியடைந்த பசை அவருக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. அந்த பலவீனமான பசதாங்க இன்னைக்கு உலகம் முழுக்க வீடுகள்லயும் ஆபீஸ்கள்லயும் அத்தியாவசியமா மாறிப்போன போஸ்டிட் நோட்ஸ். தோல்வின்னு ஒதுக்கப்பட்ட ஒரு விஷயம் இன்னைக்கு எல்லாரோட டேபிள்லையும் தவிர்க்க முடியாத ஒன்றா மாறிடுச்சு. இப்போ நாம பார்க்க போற விஷயம் மருத்துவ உலகத்தையே புரட்டி போட்ட ஒரு சம்பவம். ஸ்காட்லாண்டை சேர்ந்த விஞ்ஞானி அலெக்சாண்டர் ஃபிளெமிங். எங்க பார்த்தாலும் குழுவைகளும் பெட்ரி டிஷ்களும் சிதறி கிடக்கிற ஒரு சுத்தமில்லாத ரூம் அது. ஆனா அந்த குழப்பந்தான் ஒரு பெரிய மாயத்தை நிகழ்த்த போகுது. ஒரு நாள் அவர் வெளியில போயிட்டு தன்னோட அந்த சுத்தமில்லாத லேபுக்கு திரும்பி வந்தாரு. அப்போ ஒரு பழைய மறக்கப்பட்ட பெட்ரி டிஷ்ல ஸ்டாஃபிலோகோக்கிக் அப்படிங்கிற ரொம்ப ஆபத்தான பாக்டீரியாக்களுக்கு நடுவுல ஒரு விசித்திரமான பூஞ்சை வளர்ந்திருக்கிறத கவனிச்சாரு. அது சாதாரண பூஞ்சை இல்ல,
தன்னை சுத்தி ஒரு பாதுகாப்பான வலயத்தை உருவாக்கி அந்த ஆபத்தான பாக்டீரியாக்களை அது அழிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆமாங்க, அதுதான் பெனிசிலின், உலகத்தோட முதல் ஆன்டிபயோட்டிக். இப்படிதான் ஒரு குப்பையான அறையிலிருந்து தற்செயலா பிறந்துச்சு. இந்த தற்செயலான கண்டுபிடிப்பு இன்னைக்கு வரைக்கும் கோடிக்கணக்கான உயிர்களை காப்பாத்தியிருக்கு. அதற்காக அவருக்கு 1945ல நோபல் பரிசும் கிடைச்சது. ஒரு சின்ன கவனக்குறைவு ஒட்டுமொத்த மனித குலத்தையே இன்னைக்கு காப்பாத்தியிருக்கு. இதுவரைக்கும் நாம பார்த்தது எல்லாமே ஏதோ ஒரு வகையில ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஆனா தற்செயலான கண்டுபிடிப்புகள்ல இருக்கிற மிகப்பெரிய முரண்பாடு என்ன தெரியுமா? குறிப்பா குழந்தைங்க விளையாடுற ஒரு பிரபலமான பொருளோட ஆரம்ப கால பயன்பாடு என்னன்னு தெரிஞ்சா நீங்க நிஜமாவே ஷாக் ஆவீங்க. அதுதான் பிளேடோ. இன்னைக்கு குழந்தைங்க விதவிதமா பொம்மைகள் செஞ்சு விளையாடுற இந்த பிளேடோ ஆரம்பத்துல வீடுகள்ல இருக்கிற சுவரொட்டிகள்ல படிஞ்சிருக்கிற நிலக்கரி தூசியை சுத்தம் பண்றதுக்காக தான் உருவாக்கப்பட்டது. ஆனா அது தற்செயலா உலகத்தோட மிக சிறந்த விளையாட்டு பொருளா மாறிடுச்சு. இது உண்மையிலே ஒரு வேடிக்கையான முரண்பாடு தானே. ஒரு ஷெஃப்போட கோவம் சிப்ஸா மாறிச்சு. பாக்கெட்ல உருகிய சாக்லேட் மைக்ரோவேவ் ஆச்சு. வேலைக்கு ஆகாதுன்னு தூக்கி போட்ட பச போஸ்டட் நோட்ஸ் ஆச்சு. ஒரு குப்பையான லேப் உலகை காக்கும் மருந்தா மாறிடுச்சு. இது எல்லாமே நமக்கு உணர்த்துறது ஒன்னே ஒண்ணுதான். எதிலுமே எப்போதுமே முழுமையை தேட வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரங்கள்ல நடக்கிற குழப்பங்களும் தவறுகளுமே புதிய சரித்திரத்தை உருவாக்குது. அதனால இனிமே மிஸ்டேக்ஸ் பண்ண பயப்பட வேண்டாம். கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. நாளைக்கு வரலாற்றை மாற்றி எழுதக்கூடிய எந்த தவறை நீங்க இன்னைக்கு செய்ய போறீங்க?